ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லலிதா ஜுவல்லரி கோல்டு காயினோட வேஸ்டேஜஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா 3 விதமான கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் ஒன்றுத்தில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த 3 ஸ்கீம்லையும் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரப்போகுது, ஸோ நம்ம ஜாயின் பண்ணலாமா வேணாமா, ஸ்லாப் எவ்வளோ அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லலிதா ஜுவல்லரோட கோல்டு காயின் வேஸ்டேஜஸ்லாம் நம்ம இப்போ பார்த்துடலாம். 1/2 கிராம் கோல்டு காயின், 1 கிராம் கோல்டு காயின் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.5% சொல்லியிருக்காங்க. 4 கிராமுக்கு நீங்கள் மேலே வாங்கும் போது 0.25% வேஸ்டேஜ் போடுறாங்க. இதே நம்ம 8 கிராமுக்கு மேலே வாங்கினோன்னா வேஸ்டேஜ்க்கு கிடையாது நமக்கு கோல்டு காயின்ஸ்க்கு. ஸோ இது ஒரு நல்ல டீல். கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சா வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஒரு 2 கிராம் கோல்டு காயின் வாங்குறீங்கன்னா அதோட வேஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 100 ருபீஸ் தான் வரும். சில்வருக்கு எம்சி பார்த்தீங்கன்னா பர் கிராமுக்கு 2 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம கால் பண்ணி கேட்டால் எல்லா டீட்டெயிலும் நமக்கு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கீம் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸி. இது பார்த்தீங்கன்னா 11 மந்த்ஸ் ஸ்கீம். ஸ்லாப் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1000 rupees, 1500, 2000, 2500, 5000, 10,000, 15,000, 20,000, 25,000 இது வரைக்குமே நமக்கு ஸ்லாப் இருக்கு. இது நம்ம ஆன்லைன்ல கூட பே பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமாவும் வர வைப்பாங்க, அமௌண்ட்டாக கூட நம்ம வர வச்சுக்கலாம். கோல்டு ஜுவல்லரிக்கும் கோல்டு காயின்ஸ்க்கும் நமக்கு 100% வேஸ்டேஜ் கிடையாது. இந்த ஸ்கீம்ல நான் பெனிஃபிட்டா பாக்குறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% வேஸ்டேஜ் கிடையாது. ஸோ கோல்ட் சீட்ல நீங்க எக்ஸ்ட்ரா கிராம் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்தா மட்டும்தான் பே பண்ற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு 100% வேஸ்டேஜ் கிடையாது. கோல்ட் ஜுவல்லரிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% வேஸ்டேஜ் இல்லை. டைமண்ட்ல மேக்கிங் சார்ஜ்க்கு 30%, பர் கேரட்க்கு பாத்தீங்கன்னா 10% ஆஃபரும் தராங்க. அன்கன் டைமண்ட்க்கு 100% வி கிடையாது. கேரட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10% ஆஃபர் கொடுக்குறாங்க. சில்வர் ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் 100% வேஸ்டேஜ் கிடையாது. சில்வர் ஜுவல்லரியில் எம்ஆர்பிலேருந்து 25% ஆஃபர். ரூபி எமரால்டுக்கு வேஸ்டேஜஸ் கிடையாது. பர் கேரட்டுக்கு உங்களுக்கு 10% ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம்ல நீங்க 11 மந்த் வெயிட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஜென்ரல் வேஸ்டேஜ் கம்மிங்கிறதால நீங்க ஒரு 7th 8th மந்த் கூட எடுத்துக்க முடியும். செயின்லாம் எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு 8வது மாசமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்கீம் தனவந்தனம். இதுவும் 11 மந்த் ஸ்கீம் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் கிராம்ஸ்ல நமக்கு வரவு வைப்பாங்க. ஆனா என்ன ஒண்ணுன்னா நமக்கு வேஸ்டேஜ்லேருந்து 50% மட்டும்தான் ஆஃபர். மீதி இருக்கிற வேஸ்டேஜ் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் 50% போனஸ் கொடுப்பாங்க நம்ம கட்டுற அமௌண்ட்லேருந்து. ஸ்கீமை பத்தி ஜென்ரலா நம்ம பார்க்கலாம். 11 மந்த் ஸ்கீம். ஸ்லாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1000, 1500, 2000, 2500, 5000, 10,000 வரைக்கும் இந்த அமௌண்ட் நம்ம பே பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம செலக்ட் பண்ற வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 8% இருந்ததுன்னா ஒரு 4% நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். 4% கம்பெனி பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 50% போனஸ் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 10,000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 11 மந்த் ரெடம்ஷன் அப்போ 5,000 போனஸா நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. நீங்க அமௌண்ட்டா விருப்பப்பட்டீங்கன்னா அமௌண்ட்டா கிரெடிட் பண்ணுவாங்க. இல்ல அது கிராம்ஸா கூட ஆட் பண்ணிப்பாங்க. இந்த ஸ்கீம்ல நீங்க பாத்தீங்கன்னா டைமண்ட் ஜுவல்லரி அண்ட் சில்வர் ஆர்டிகல்ஸ் வாங்க முடியாது. இந்த ஸ்கீம்ல நமக்கு பெனிஃபிட்டா கிடைக்கிறது வெறும் போனஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்கீம் லலிதாவோட ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் தான். ஸோ நம்ம இப்போ ஒரு 11 மந்த் ஸ்கீம் பார்த்தோம், 100% வேஸ்டேஜ் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த ஸ்கீமும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜே கிடையாது. ஒன் டைம் டெபாசிட் பற்றி இப்போ பார்க்கலாம். நம்ம ஓல்டு கோல்டு இல்லைன்னா அமௌண்ட்டாக வரவு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ஓல்டு கோல்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா டைரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் ஜுவல் எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஓல்டு கோல்டு பற்றி நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பழைய தங்கத்தை கொடுத்து வரவு வைக்கிறீங்கன்னா அதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லலிதா ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் மெல்டிங் ப்ராசஸ் இருக்காது. அதோட குவாலிட்டி டர்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு நமக்கு கிராம்ஸா வரவு வச்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க அதர் கோல்டு எடுத்துட்டு லலிதா ஜுவல்லரி மாத்துறீங்கன்னா 0.5% ரொம்ப கம்மியாக தான் டிடக்ஷன் பண்ணுவாங்க. இதே அவங்க கோல்டு தான் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னா
அவ்வளவா பெருசா டிடெக்ஷனே இருக்காது. டர்ட்ஸ்க்கு மட்டும் மைன்யூட்டா நமக்கு கம்மி பண்ணுவாங்க. எனக்கு வந்து அதர் கோல்டுங்கிறதால 0.5% கம்மியாவும் டிடெக்ட் பண்ணாங்க. அண்ட் டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 87 மில்லிகிராம் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. நீங்க லலிதா ஜுவல்லரியிலே எடுத்து, லலிதா ஜுவல்லரியிலே வந்து ஒன் டைம் டெபாசிட் பண்றப்போ, ஸோ பெரிய டிடெக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 12 கிராம் எடுத்துட்டு போயிட்டு, இன்னைக்கு வந்து டெபாசிட் பண்றீங்கன்னா, 11 மந்த் கழிச்சு 12 கிராமோட சேர்த்து பிளஸ் வேஸ்டேஜ் இல்லாம வந்து ஜுவல்லரி வாங்க முடியும். இன்னைக்கு 12 கிராம் வந்து வேற ரேட்டா இருக்கலாம். ஆனா 11 மந்த் கழிச்சு கண்டிப்பா வந்து ரேட் ஏறி இருக்கும். அப்ப அதே 12 கிராமுக்கு நம்ம வேஸ்டேஜ் இல்லாம இருக்கிறது நமக்கு கொஞ்சம் லாபமா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அமௌண்ட் டெபாசிட் பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட 2 lakhs இருக்கு. ஸோ நம்ம நேரடியா வந்து அந்த கொண்டு போய் ஜுவல் வாங்கினா வேஸ்டேஜ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே இந்த மாதிரி ஒன் டைம் டெபாசிட்ல போட்டுட்டோம்னா அன்னைக்கு கோல்ட் ரேட் என்னவோ அதுபடி 22 கிராம்ஸ்ல நமக்கு வந்து வரவு வச்சிருவாங்க. 11 மந்த்துக்கு அப்புறம் நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்க முடியும். நீங்க லலிதா ஜுவல்லரியில ஒன் டைம் டெபாசிட் வந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு கோல்டை போட்டாலும் கண்டிப்பா லாபம் இருக்கும். ஏன்னா வேஸ்டேஜ் கிடையாது. அதே அமௌண்ட்டா இன்வெஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பா லாபம் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு என்ன கோல்ட் ரேட் படியோ கிராம்ஸ் வந்து நமக்கு லாக் பண்ணிடுவாங்க. நீங்க அமௌண்ட்டா இன்வெஸ்ட் பண்ணாலுமே மினிமமா நீங்க 10,000 பே பண்ணிக்கலாம். மேக்ஸிமமா வந்து 2 லட்சம் வரைக்கும் பே பண்ண முடியும். ஸோ ஓல்டு கோல்டுக்கு வந்து லிமிட் கிடையாது. இதுல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு ஜென்ரல் வேஸ்டேஜ் வந்து லலிதால கம்மிங்கிறப்போ ஸோ நீங்க 6 மந்த்லேருந்தே வந்து ஜுவல்லரி வந்து வாங்கிக்க முடியும். 6 மந்த்துக்கு 6%, 7 மந்த்துக்கு 7% அப்படின்னு சொல்லிட்டு 10 மந்த் வரைக்கும் 10% வந்து உங்களுக்கு வேஸ்டேஜஸ் வந்து கிடையாது. இதுல நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பேங்கிள்ஸ், செயின் வாங்கிக்கலாம் கண்டிப்பா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க 8th மந்த் வந்து ஜுவல்லரி வாங்குறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னா 7 மந்த்தே போயிட்டு ஸோ நீங்க வாங்கக்கூடிய ஜுவல்லுக்கு என்ன வேஸ்டேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஆப்டா இருக்கும். இந்த ஸ்கீம்ல நீங்க வந்து டைமண்ட் ஜுவல்லரி கூட வாங்கிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விஏலேருந்து 50% வந்து லெஸ் பண்ணுவாங்க. பர் கேரட்டுக்கு உங்களுக்கு 1000 ருபீஸ் லெஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. லலிதா ஜுவல்லரியோட 3 ஸ்கீம் டீட்டெயில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கூட கேளுங்க சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் பை பை.